ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி 2.0. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மக்கான் வெப் சீரிஸ் பர்சன்ட்ல வெளியே வந்த டிஷ் டாக்டர்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆன்ல வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கிளினிக் தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பொம்பளைய படுக்க வச்சு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காருங்க. இவர் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றாருன்னா, அந்த பொண்ணுடைய கால்ல அந்த துணியை தூக்கிட்டு பொறுமையா அவளோட முதல்ல இருக்கிற சுளுக்கு எடுத்துட்டே இருப்பாரா. அந்த பொண்ணும் பயங்கரமா முணங்க ஆரம்பிக்குங்க. ஆக்சுவலி அது பொண்ணு கிடையாது, அது ஒரு பொம்பளை. சோ வச்சு இவர் நல்லா செஞ்சுட்டே இருக்கும் போது அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்குமா. இப்படியே ஒரு வழியா அவங்களுக்கு சுளுக்கு எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அவர் என்ன கேட்பாருன்னா, உனக்கு இப்ப பரவாயில்லன்னு நினைக்கிறேன், நீ டெய்லி வா சரியா அப்படி சொல்லிட்டு அவளை அனுப்பி வைக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு ஒரு ஆன்டி வருவாங்க. அவளை பார்த்த உடனே நம்ம டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அட கமலா நீயா, என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்க அப்படி சொல்லும் போது, எனக்கு கொஞ்சம் காலும் அதுக்கப்புறம் முதுகும் ரொம்ப வலிக்குது, அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது, அதுக்கு டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா, அட நீ சொல்லிவிட்டு இருந்தானா நானே உன் வீட்டுக்கு வந்து சரி பண்ணிருப்பானே அப்படி சொல்லும் போது, இல்ல இந்த வலி உங்களோட இடத்துல தான் போகும், சரி செக் பண்ணலாமா வரீங்களா அப்படி சொன்னதுக்கு அப்புறம், நான் எப்பவுமே ரெடியா இருக்கேன், சரி உள்ள வா அப்படி சொல்லிட்டு இப்ப இந்த டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா, கமலாவை கூப்பிட்டுட்டு உள்ள போவாருங்க. போனவரு அவளை திரும்பி நிக்க சொல்லிட்டு பொறுமையா முதுகுல சுளுக்கு எடுத்துட்டே இருக்கும் போது இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா, பொறுமையாவே அவளை செக் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப அவ சும்மா இல்லாம பயங்கரமா முணங்குவாளா. இவ முணங்குற சவுண்ட் கேட்டு டாக்டருக்கு ஒரு மாதிரியா மூடானதால இப்ப அங்கேயே என்ன பண்ணுவாருன்னா, செக்அப் பண்றேன்னு பேர்ல அவளுடைய துணியெல்லாம் கழட்டிட்டு இப்ப அவளையும் செம மூட ஏத்த ஆரம்பிச்சிருவாருங்க. இப்படியே ஏத்த ஏத்த அவளுக்கு செம டெம்ட் ஆனதால இப்ப அங்க வச்சு அவளை செம்மையாவே பண்ணுவாரு. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. அந்த அளவுக்கு அந்த ஆன்டியை வச்சு நல்லா பண்ணிட்டே இருக்கும் போது இதே டைம்ல யாரோ ஒருத்தவங்க ஜன்னல் வழியா உள்ள நடக்கிறத பாப்பாங்க. அது வேற யாரும் இல்லங்க, நம்ம டாக்டரோட மருமக தான். அவ என்ன பண்ணுவானா, அவங்க மாமனார் பண்றத பார்த்துட்டு செம்மையா மூட் ஆயிட்டு இப்ப கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டே இருக்கும்போது இப்ப டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா, அங்க வேலை முடிச்சிருவாருங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா, நம்ம மாமனார் பண்ற மேட்டர் சீன் தான் பார்த்துட்டு வந்து செம மூட்ல இருந்தவங்க நேரா அவங்க கணவருக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, ஆமா நீங்க எப்பதாங்க வருவீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, நான் என்ன பண்றது, நான் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கறேன், இங்க லீவ் கேட்டான்னு வச்சுக்கேன் வேலை விட்டு நிப்பாட்டிடுவாங்க, அதனாலதான் நான் வர்றது இல்ல அப்படி சொல்லும்போது, நீங்க இப்படியே அங்க இருந்தீங்கன்னா நான் என்ன பண்றது சொல்லுங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா அப்படி சொல்லிட்டு இவ தன்னுடைய கஷ்டத்தை சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நீ கவலைப்படாத, நான் எப்படியாச்சும் வேலை எல்லாம் சீக்கிரமா முடிச்சுட்டு சீக்கிரமா லீவ் போட்டு வரேன் அப்படி சொல்லும் போது, நீங்க வர வரைக்கும் நான் எப்படி என்னால இருக்க முடியும், என்னால இங்க தனிமையா இருக்க முடியல அப்படி சொல்லிட்டு அவளோட ஏக்கத்தை சொல்லும் போது அவரும் அதை புரிஞ்சுக்கிறாரா. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, சரி நீ கவலைப்படாத, நைட்டு நான் வீடியோ கால்ல வரோம், நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவர் கால் கட் பண்ணுவாரா. இதே டைம்ல பார்த்தனா நம்ம ஹீரோனிய அவங்க மாமனார் கூப்பிடுவாருங்க. மருமகளே கொஞ்சம் என்னோட மருந்து எடுத்துட்டு வரியா அப்படி சொல்லும் போது இப்ப இவர் என்ன சொல்லுவாருன்னா, ஆமா இவருக்கு மருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்க தான் நான் இங்க இருக்கேன் பாரு அப்படி சொல்லிட்டு இதோ வந்துடுறேன் மாமா அப்படின்ட்டு இவ போவாளா. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப வெளியில தாங்க காட்டுறாங்க. வெளியில பார்த்தனா இங்க 2 பேஷண்ட் நிப்பாங்களா, அவங்கள படுக்க வச்சு நம்ம டாக்டர் நல்லா செக் பண்ணிட்டே இருப்பாருங்க. இப்படி செக் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப அதுல ஒருத்தவன் என்ன கேட்பானா, ஆமா டாக்டர் எங்களை மட்டும் இந்த வெயில போட்டு செக் பண்றீங்க, பொம்பளைங்களை மட்டும் உள்ள கூட்டு போய் செக் பண்றீங்க, அதுவும் ரொம்ப நேரமா, அப்படி என்னதான் உள்ள பண்ணுவீங்க அப்படி சொல்லி கேட்கும் போது, இங்க பாருங்க உங்களுக்கு இருக்கிறது முரட்டுத்தனமான உடம்பு, சோ அதனால உங்களை வெளியில வச்சு நான் ட்ரீட் பண்றேன், அதுவே பொம்பளைங்களுக்கு அப்படி கிடையாது, அவங்களுக்கு கொஞ்சம் மென்மையான உடம்பு வேற இருக்கா, அது மட்டும் தான் அவங்களுக்கு ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது இருக்கு, அதனால தான் அவங்கள உள்ள வச்சு பாக்குறேன், அது மட்டும் தான் அவங்கள வெளியே வச்சு பார்த்தனா இங்க வரவும் போறவங்க எல்லாம் வேடிக்கை பார்ப்பான், அவங்களுக்கு அது கொஞ்சம் கூச்ச சுபாவமா இருக்குமா, அதனால தான் அவங்கள நான் வெளியே செக் பண்றது கிடையாது அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப அவனுக்கு 2 பேர்த்த செக் பண்ணி முடிக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு அவங்க மருமக வருவாங்க. வரும்போது இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மாமனார் ஒரு மாதிரியா பார்த்துட்டே இருக்கும்போது அந்த மாமனார் என்ன பண்ணுவாருன்னா, அந்த மருந்து வாங்கி குடிப்பாரா. இப்ப அவங்க 2 பேரும் அந்த மருமகளை ஒரு மாதிரியா பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, சரி மருமகளே நீ உள்ள போ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப நைட் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம மாமனாரு வெளியில உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இப்ப அங்க வந்த மருமக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மாமனாருக்கு குனிஞ்சு அவருக்கு சாப்பாடு வைக்கும் போது அவரோட முந்தானை நழுவும் போது அதை அவங்க மாமனாரும் கவனிப்பாருங்க. ஆனா நம்ம மருமக ஏற்கனவே மாமனார் பண்ண சேட்டையை பார்த்ததுல இருந்து அவர் மேல ஒரு ஈர்ப்பாவே இருப்பாளா. சோ அந்த முந்தானை எடுத்து போடாம அவங்க மாமனார் ஒரு மாதிரியா பார்த்துட்டே இருக்கும்போது இது அந்த மாமனாருக்கு நல்லாவே புரியுங்க. உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா, மருமகளே கொஞ்சம் ஒரு நிமிஷம் இங்க உட்காரேன் அப்படி சொல்லிட்டு இப்ப அந்த முந்தானை எடுத்து அவருடைய மேல போட்டுட்டு என்ன சொல்லுவாருன்னா, நீ ஏன் இவ்வளவு சூடா இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது, நீ கவலைப்படாத, வருண்ட்ட சொல்லி நான் சீக்கிரமா வர சொல்றேன், அது வரைக்கும் கொஞ்சம் நீ பொறுமையா இரு, நீ என்ன என்கிட்ட எதிர்பார்க்கறன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, இருந்தாலும் ஏன் நான் இவ்வளவு அமைதி காக்கிறேன்னா, நீ இந்த
வந்து குடும்பத்தோட மருமக, உனக்கு தேவையானது என் புள்ள வந்து கண்டிப்பா செய்வான், நான் உனக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன், கூடிய சீக்கிரத்துல இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் அப்படி சொல்லும்போது இந்த ஆள் பேச்சு கேட்டோன்னே அவளும் லைட்டா வெக்ஸ் ஆயிடுவாங்க. என்ன இவர் ஏதாச்சும் பண்ணுவாருன்னு பார்த்தானா இப்படி கிளாஸ் எடுக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிக்கும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு உள்ள வந்த மருமக என்ன போனானா அவங்க வீட்டுக்கார் கூட வீடியோ கால்ல பேச ஆரம்பிப்பாருங்க. அவரு அங்க செம மூட்ல தாங்க இருப்பாரு, இவளு செம மூட்ல தாங்க இருப்பா. இப்ப இவர் என்ன சொல்லணும்னா சரி ஓகே நம்ம இப்ப இப்படியே நம்ம கையை வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கலாமா அப்படி சொல்லும்போது அது எப்படிங்க முடியும் அப்படின்னு வைக்கப்பாளா, நான் சொல்ற மாதிரி நீ செய்ய அப்படி சொல்லிட்டு இப்ப இவர் ஒண்ணு ஒண்ணா சொல்ல அதையும் ஒரு செய்வாளா. இதை பாக்குறதுக்கு நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுங்க, ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க பண்ணுவாங்க. இப்ப என்ன பண்ணுவானா தன்னுடைய துணியெல்லாம் எடுத்துட்டு அதே இடத்துல அவ தனக்கு தானே பண்ணவும் இவர் ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இவரும் பண்ணவும் 2 பேர் சேர்ந்து வீடியோ கால்ல செம்மையாவே மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் நல்லா வெறியா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா நம்ம கவிதா ஆண்டி என்ன பண்ணாங்கன்னா கூட ஒரு பொண்ணை கூட்டு வருவாங்க. வந்துட்டு எங்க இந்த டாக்டரை காணோம் அப்படின்னு தேடிட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு அவங்க மருமக வருவாங்களா. ஆமா கவிதாக்கா நீங்களா, ஆமா யார் இந்த பொண்ணு அப்படி சொல்லும்போது இவன் நம்ம சுரேஷ் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய மருமக தான் அப்படி சொல்லும்போது ஓ அப்படியா என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்கும்போது ஒண்ணு இல்ல இவளுக்கு இடுப்பு பிடிச்சிருச்சு ரொம்ப வலிக்குதுன்னா அதான் நம்ம டாக்டர்கிட்ட காட்டலான்னு கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு அந்த டாக்டர் வருவாருங்க. வந்தவர் என்ன பண்ணுவாருன்னா என்ன கவிதா எப்படி இருக்க, ஆமா யார் இவங்க அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவ என்ன சொல்லுவான்னா இவன் நம்ம சுரேஷோட மருமக தான் அப்படி சொல்லும்போது ஓ சுரேஷோட மருமகளா, ஆமா இவளுக்கு இப்பதானே கல்யாணம் ஆச்சு அப்படி சொல்லும்போது ஆமா டாக்டர் அவளுக்கு இப்பதான் ஆச்சு, என்ன ஒரு பிரச்சனைனா அவளுக்கு இடுப்பு பிடிச்சிட்டு பயங்கரமா வலிக்குது, அதான் அவளை நான் இங்க கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இப்ப அவ என்ன சொல்லனா ஆமா டாக்டர் எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னால நைட் ஃபுல்லா படுக்கவே முடியல, அது மட்டும் இல்லாத உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், உங்ககிட்ட வந்தா எல்லாம் சரியாயிடும் சொன்னாங்க, அதனாலதான் நான் இங்க வந்தேன் அப்படி சொல்லும்போது நீ கவலைப்படாதம்மா நான் தான் இருக்கேன் இல்லையா, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன், நீ உள்ள போயிட்டு பாடு அப்படி சொல்லிட்டு இப்ப அவங்க மருமகள்கிட்ட என்ன சொல்றாருன்னா மருமகளை போயிட்டு எனக்கான மருந்து எடுத்துட்டு வா அப்படி சொல்லிட்டு அவளை அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இப்ப இந்த டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா உள்ள போயிட்டு அவளை செக் பண்ண ஆரம்பிப்பாருங்க. செக் பண்ணவரு அப்படியே கால்ல இருந்து அவளோட துணி அப்படியே தூக்கும் போது அவ என்ன சொல்லுவானா டாக்டர் எனக்கு வலியே இடுப்புல தானே, நீங்க ஏன் காலை செக் பண்றீங்க அப்படி சொல்லும்போது ஏமா நான் டாக்டரா நீ டாக்டரா, எல்லா நேரமும் கால்ல தான் இருக்கு, சோ கால்ல இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் எல்லாமே சரியாகும் அப்படி சொல்லிட்டு இப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா அவளுக்கு மருத்துவ உதவி பண்றாருங்க. அவர் எப்படி பண்ணுவாருன்னா அவர் கையாலே அவளை செமையா மூடேத்தி வேற லெவல்ல பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல அவளும் மயக்கம் ஆற அளவுக்கு ஆயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கையால அவளை முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப அவளுக்கு செம்மையா அரைபோதில் ஏறி உட்காந்துட்டு எப்படிமா இருந்துச்சு அப்படி சொல்லி கேட்கும்போது டாக்டர் சத்தியமா இது மாதிரி நான் ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்ததே கிடையாது, அந்த அளவுக்கு நீங்க எனக்கு நல்லாவே பண்ணிருக்கீங்க அப்படி சொல்லும்போது சரி சரி இதை நம்ம கண்டினியூஸா பண்ணி ஆகணும், இப்படியே விடக்கூடாது சரியா, இதுக்கப்புறம் நீ ரெகுலரா வரணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா டாக்டர் நானும் ரெகுலரா வருவேன் அப்படி சொல்லிட்டு இப்ப வெளியே கூட்டு வராங்க. வெளியே கூட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப அவள்கிட்ட என்ன சொல்லனா இங்க பாரு இவளுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன், அவளை டெய்லியும் கூப்பிட்டா சரியா, அவளுக்கு ரெகுலரா பண்ணி ஆகணும், அப்படி இல்லைன்னா இதை ஆபரேஷன் பண்ற அளவுக்கு போயிடும் சரியா அப்படி சொல்லும்போது ஐயோ அப்பனா ஓகே டாக்டர் நான் டெய்லியும் கூட்டு வரேன் அப்படின்னு அவ சொல்லிடுவாளா. இப்ப பக்கத்துல இருந்த அந்த கவிதா என்ன சொல்லணும்னா டாக்டர் எனக்கு இன்னும் 4 முறை செக் பண்ண வேண்டியது இருக்கு அப்படி சொல்லும்போது கண்டிப்பா இன்னைக்கு ஒரு முறை செக் மீதி அப்புறம் செக் பண்ணலாம், ஆனா விட்டுறாது சரியா அப்படி சொல்லும்போது நீங்க சொல்லி நான் என்னைக்கா விடாம இருந்திருக்கேனா, நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டே இருக்கும் போது இப்ப இதே டைமுக்கு அவங்க மருமக வருவாங்களா. இப்ப இவங்க சரி டாக்டர் அப்படி சொல்லிட்டு போகும்போது இப்ப பின்னாடி வந்த மருமக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மாமனார மனசுல நினைச்சிட்டு மாமா எனக்கு நீங்க எப்பதான் சுளுக்கு எடுப்பீங்களோ அப்படி சொல்லிட்டு அவ ஒரு மார்க்கமா பேசுவாளா. உடனே அவங்க மாமனாருக்கு அதை கேட்ட மாதிரி அவர் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா யாரோ ஒருத்தன் பேக் எடுத்துட்டு வர மாதிரி காட்டுவாங்க இல்லையா, இவன் வேற யாரும் இல்லைங்க நம்ம ஹீரோனுடைய வீட்டுக்காரர் தாங்க. அவன் வேலையை முடிச்சுட்டு வேக வேகமா நம்ம வீட்டுக்கு வரும்போது அங்க அவங்க அப்பா சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அட மகனே வந்துட்டியா வா வா உட்காரு அப்படி சொல்லும்போது ஆமாங்கப்பா நான் இப்பதான் வந்தேன் அப்படி சொல்லும்போது அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா சரிப்பா ஒரு நிமிஷம் இரு அப்படி சொல்லிட்டு அவங்க மருமலை கூடுவாருங்க. மருமலை இங்க வந்து பாரு யார் வந்திருக்கான்னு சொல்லும்போது அங்க வந்து பார்த்தா அவங்க மருமலுக்கு ஒரே ஷாக், ஏன்னா ரொம்ப நாளா காஞ்சிருந்தவங்க அவங்க வீட்டுக்காரங்க பார்த்த உடனே அவங்க செம ஷாக் ஆயிட்டு அவங்கள ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருப்பாங்களா. இதை கவனிச்ச அவங்க மாமனார் என்ன பண்ணாருன்னா ஆஹா இதுங்க செம மூட்ல இருக்கு போல, நாம இங்க இருந்து இவங்களுடைய ரொமான்ஸை கெடுக்க வேணாம் அப்படி சொல்லிட்டு சரிம்மா எனக்கு கடை தேர்வு வரைக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு நான் அப்புறமா வரேன் அப்படி சொல்லிட்டு அவர் வீட்டு விட்டு போனதுக்கு அப்புறம் நம்மளால என்ன பண்ணுவாருன்னா கொல்லப்புறத்துக்கு கூட்டு போயிடுவாருங்க. அவங்க மனைவிய கூப்பிட்டு போனவரு பேச்செல்லாம் கிடையாது ஒரே வீச்சு தான் அப்படின்ற மாதிரி அவங்க மனைவியை செவத்துல நிக்க வச்சு செம்மையாவே கிஸ் பண்ணுவாருங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் சொல்லவே தேவையில்ல, ஏன்னா அந்த அளவுக்கு ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. ரொம்ப நாளா வந்து காஞ்சி இருந்தாலா அவங்க வீட்டுக்கார போட்டு இவ பண்ற சீன்ஸ் இருக்கே ஐயோ வெறியாவே எடுத்திருப்பாங்க. இப்படியே கிட்டத்தட்ட இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 15 நிமிஷமா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதோட வெப் சீரிஸை முடிச்சிருப்பாங்க. குடிசகத்துல இதுல அடுத்த பாட்டு வந்துச்சுன்னா அதுவும் நம்ம சேனல்ல பார்த்தலாங்க. இத்துடன் விடுறது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.